வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். மதிய நேர பிரதான செய்தியில் முதலில் தலைப்பு செய்திகள். இறக்குமதி செய்யப்பட்ட சுங்கத்தினால் விடுவிக்கப்படாத 7 வகையான முழு ஆடை பால்மாக்களில் டிசிடி ரசாயனம் அடங்கவில்லை என்பது உறுதி. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலின் நடவடிக்கைகளை மும்மொழிகளில் முன்னெடுக்குமாறு தேர்தல் ஆணையாளரிடம் தேசிய மொழிகள் ஆணைக்குழு கோரிக்கை. எகிப்தின் பாதுகாப்பு படையினர் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி தலைவர் கைது. இனி விரிவான செய்தி. தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு அமைய இறக்குமதி செய்யப்பட்ட சுங்கத்தினால் விடுவிக்கப்படாத 7 வகையான முழு ஆடை பால்மாக்களில் டிசிடி ரசாயனம் அடங்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமது தலைமையில் நேற்று கூடிய உணவுப் பொருட்கள் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரியவந்ததாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகிபால குறிப்பிட்டார். இதற்கமைய தற்போது டிசிடி ரசாயனம் அடங்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட 2 நிறுவனங்களின் பால்மாக்களை சந்தைக்கு விநியோகிப்பதற்கான அனுமதியை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பால்மா வகைகளின் மாதிரிகளையும் ஆய்வு செய்து டிசிடி ரசாயனம் அடங்கவில்லை என்பதை உறுதி செய்த பின்னர் அவற்றை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை வே புரோட்டீன் அடங்கிய பால்மாக்களில் காணப்படும் பாக்டீரியா தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் 5 அறிக்கைகள் நாளை கிடைக்கப்பெறவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலின் நடவடிக்கைகளை மும்மொழிகளில் முன்னெடுக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளரிடம் தேசிய மொழிகள் ஆணைக்குழு கோரியுள்ளது. விசேடமாக தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஆலோசனை கையேடுகள், அறிவித்தல்கள் உள்ளிட்ட ஆவணங்களை மும்மொழிகளில் தயாரிக்குமாறு ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் ரணவக்க குறிப்பிட்டார். தேர்தல் நடைபெறவுள்ள வடக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் சிங்களம் அல்லது தமிழ் மொழியில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுவதே இதன் நோக்கம் என அவர் கூறினார். அதற்கு தேவையான அதிகாரிகள் நியமிக்குமாறு தெரிவித்துள்ளதாகவும் தேசிய மொழிகள் ஆணைக்குழு குறிப்பிட்டது. 4 வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் மக்கள் எதிர்நோக்கிய அசௌகரியங்கள் தற்போது இல்லை என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பிபிலே பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். பிபிலே மெதகம பிரதேசத்தின் 2 வீதிகளை புனரமைக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 4 வருடங்களுக்கு முன்னர் நீர்கொழும்பு சிலாபத்தில் உள்ள மக்களுக்கு மடுத்திருத்தலத்துக்கு செல்வதற்கான தேவை ஏற்பட்டால் விண்ணப்ப படிவங்களை நிரப்ப வேண்டும். அதில் ஒன்றை உங்களிடமும் மற்றும் ஒன்றை இலங்கை போலீசாரிடமும் ஒப்படைக்க வேண்டும். மற்றும் ஒரு விண்ணப்ப படிவத்தை மடுச்சந்தையில் இருக்கும் எல்டிடி போலீசாரிடம் வழங்க வேண்டும். அவ்வாறானதொரு அச்சம், சந்தேகம் தற்போது மக்களுக்கு இல்லை. இங்கு வனஜீவராசிகள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சாவும் கருத்து தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். மீண்டும் இந்த யானையை கட்டியெழுப்ப முடியாது, கீழேதான் இருக்கும், மீண்டும் நிமிர்த்த முடியாது, வயதாகிவிட்டது. ஜனாதிபதி எனக்கு வனஜீவராசிகள் அமைச்சை வழங்கியுள்ளார். அதனால் ஐக்கிய தேசிய கட்சி என்ற யானை குறித்து எனக்கு தெரியும். இதேவேளை வில்கமுவ பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன கருத்து தெரிவித்தார். நாம் ஏன் பிறந்தோம்? பரம்பரையாக அரசியல் செல்வாக்கு கொண்டவர்களுக்கு புல்லடி இடுவதற்காகவா நாம் பிறந்தோம்? செப்டம்பர் 21ஆம் தேதி இது குறித்து யோசியுங்கள். இந்த நாட்டின் அரசியல் பிளவுபட்டுள்ளது. ප්‍රාදේශීය සභාව නැමැති කටු දෙනවා ගමේ උන්ට හපහප හිටපල්ලා කියලා. පළාත් සභා ඒව මහයුන්ගේවා. ඒ අම්මා අප්පා පාර්ලිමේන්තුවෙන් පල්ලම් බහිනකොට විශ්‍රාම යනකොට කොල්ල හුරු කරන තැන තියෙන්නේ. කෙල්ල හුරු කරන තැන තියෙන්නේ. අපි ආනවා සැප්තැම්බර් 20. இவற்றை அவதானித்துக் கொண்டே சில குடும்பங்களை மாத்திரம் அரசாங்கத்தில் அமர்த்தும் நடவடிக்கையை ஏன் செப்டம்பர் 21ஆம் தேதி முன்னெடுக்க வேண்டும்? රජ කරවන්නේ මොකටද කියලා. ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை போன்ற நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு அதனுடன் தொடர்புடைய அரச நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு திருப்திகரமாக இல்லை என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இவ்வாறான பிரச்சினைகள் எதிர்காலத்தில் மீண்டும் இடம்பெறுவதை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான பரிந்துரைகளை முன்வைக்க எண்ணியுள்ளதாக ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநேமகேவ கூறுகின்றார்.
මූලික වශයෙන්ම අපිට පුළුවන් වුණා මේ ආයතන 26 நிறுவனங்களுடன் ஒன்றாக கலந்துரையாடுவதற்கு எம்மால் முடிந்தது. இந்த நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்புகள் குறைந்த அளவே காணப்படுகின்றமை இதனூடாக நமக்கு புரிந்தது. இவ்வாறானதொரு நிலைமையின் கீழ் எதிர்காலத்தில் அல்லது இவ்வாறான நிலைமை ஏற்படாதிருப்பதற்கு அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இது தொடர்பில் கலந்துரையாடும் பட்சத்தில் மாவட்ட செயலாளர், பிரதேச சபை ஆகியன இந்த விடயம் தொடர்பில் அறிந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் நீண்ட தூரம் செல்லாது. எதிர்காலத்தில் அல்லது இனிமேல் அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவது அல்லது அதனை தவிர்ப்பது தொடர்பில் எதிர்காலத்தில் பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும். இதேவேளை ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பில் குறித்த அரச நிறுவனங்கள் முன்னெடுத்த விசாரணை அறிக்கை இந்த வாரத்திற்குள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீப மகாநாமஹேவ மேலும் தெரிவிக்கின்றார். எதிர்காலத்தில் போதைப் பொருளை பயன்படுத்தி குற்றவாளிகளாக காணப்படும் நபர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட மாட்டாதென சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்திரரத்ன பல்லேகம குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அவ்வாறானவர்களை பொலன்னரவே கந்தகொடுவ பகுதியில் உள்ள சிறைச்சாலைக திணைக்களத்துக்கு சொந்தமான புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்ப உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கமைய அங்கு புனர்வாழ்வளிக்கப்பட உள்ள 25 பேரடங்கிய முதலாவது கைதிகள் குழு வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்து இன்று கந்தகொடுவ புனர்வாழ்வு நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த கைதிகளுக்கு நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் தண்டனைக்கமைய 6 மாதத்துக்கும் அதிக காலம் புனர்வாழ்வளிக்கப்பட உள்ளது. இந்த புனர்வாழ்வு நிலையத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் சுமார் 250 கைதிகளை தங்க வைக்கக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றது. இந்த புதிய திட்டத்துக்கு அமைய சிறைச்சாலைகளுக்குள் காணப்படும் நெரிசலை குறைத்துக் கொள்ள முடியும் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் 68 வீதமானவர்கள் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் அதிகமானவர்கள் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மகரகம கொடிகமுவ பகுதியில் காரில் சிக்குண்டு 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கார் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளான போது அதில் 4 சிக்குண்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் 2 கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 10 மணியளவில் விபத்திற்குள்ளான குறித்த கார் மீண்டும் லோரி, சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றுடன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு சித்தாண்டி ஸ்ரீ வள்ளி குஞ்சரி சமேத ஸ்ரீ சித்தி வேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் நிறைவு உற்சவமான தீர்த்தோற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரசித்தம் வாய்ந்த சித்தாண்டி ஸ்ரீ வள்ளி குஞ்சரி சமேத ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் கடந்த 5ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை நடைபெற்ற விசேட பூஜையினை தொடர்ந்து சித்தாண்டி ஸ்ரீ வள்ளி குஞ்சேரி சமேத ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி பிரதான வீதி வழியாக ஊர்வலமாக வந்து தீர்த்தமாடினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்தமாடி தமது வேண்டுதல்களை முன்வைத்து அருளாசி பெற்றுக் கொண்டனர். விளம்பரத்து பின் செய்தி தொடரும். எகிப்தின் பாதுகாப்பு படையினர் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சி தலைவர் முகமது பாதையை கைது செய்துள்ளனர். எகிப்து தலைநகர் கெய்ரோவில் வடகிழக்கு பகுதி மாடி குடியிருப்பில் தலைமறைவாக இருந்த முகமது பாதையை எகிப்தின் பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். குறித்த குடியிருப்பு பகுதியில் பாதை இருக்கிறார் என்கிற தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து அவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். எகிப்தின் மக்களை தீவிரவாத செயல்களுக்கு தூண்டியமை, நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே அவரை கைது செய்துள்ளதாக ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை 6 நாட்களாக தொடரும் ஊரடங்கு உத்தரவினாலும் அவசரகால சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாலும் எகிப்தின் சுற்றுலாத்துறையும் சிறு வியாபாரங்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈராக் பாராளுமன்றத்தினை தீவிரவாதிகள் தாக்கப் போவதாக கிடைத்த தகவலை அடுத்து பாராளுமன்ற வளாகம் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக அமைக்கப்பட்டுள்ளது.
அண்மையில் தாக்குதல் சம்பவங்கள் எதுவும் இடம்பெறாத ஈராக்கில் புதிய வடிவில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று ராணுவம் கருதி வருகின்றது. தீவிரவாதிகள் பாராளுமன்றத்தினை தாக்கப்போவதாக கிடைத்த தகவல்களை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதிஉயர் பாதுகாப்பு வலயத்துடன் இணையும் சகல வீதிகளும் மூடப்படுவதுடன் இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் முற்றிலுமான பரிசோதனைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. இப்பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு வழங்கப்படாததால் பல வாகனங்கள் வீதியில் ஸ்தம்பித்துள்ளது. 610 கிலோகிராம் எடையுள்ள சவுதியை சேர்ந்த நபர் ஒருவர் சிரமங்களுக்கு மத்தியில் சிகிச்சைகளுக்காக விமானத்தின் மூலம் அழைத்து செல்லப்பட்டார். சவுதியை சேர்ந்த 20 வயதான காலித் மொஷின் என்பவர் அதிகூடிய நிறையினால் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்கினார். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக 2வது மாடியிலிருந்து எங்கும் நகர முடியாதவராக தனது வீட்டின் படுக்கை அறையில் வசித்து வந்துள்ளார். ஆறு மாதங்களுக்கு முன்னர் சவுதி மன்னர் அப்துல்லா பாதிக்கப்பட்ட காலிதினை வைத்திய சிகிச்சைகளுக்கு அழைத்து செல்லும்படி உத்தரவிட்டார். இருப்பினும் அவருக்கான விசேட கட்டில் ஒன்று தயாரிக்கப்படும் வரை சிறிது காலம் காத்திருக்கும்படி அமெரிக்காவில் உள்ள வைத்திய நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. சவுதி மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க விசேட விமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 2வது மாடியில் இருந்த காலிதினை பாரந்தூக்கியின் மூலம் கீழிறக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தில் விமான நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். சவுதி அரசின் சுகாதார அமைச்சர், உள்நாட்டு உதவி படையினர் மற்றும் சவுதி செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியுடன் சிகிச்சைகளுக்காக காலித் அமெரிக்கா அழைத்து செல்லப்பட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.